ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஊரை விட்டு காலி பண்ண போகிறாங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஒரு நிச்சயதார்த்தத்துக்கு தான் நாங்கள் போக போகிறோம், என்கேஜ்மெண்ட்டுக்கு நாங்கள் போக போகிறோம். இது எங்களுக்கு சொந்தக்காரங்க தான், ரொம்ப ரொம்ப சொந்தம். ஓகேங்களா, என்னுடைய ஹஸ்பண்டுக்கு சித்தப்பா பையனுக்கு தான் என்கேஜ்மெண்ட்டு. ஸோ அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு போகிறதுக்காக தான் நாங்கள் கிளம்பிட்டு இருக்கோம். ஓகேங்களா, இன்றைக்கி எல்லாமே பேக் பண்ணி வைக்கணும் அப்படின்னால எல்லாமே ட்ரெஸ்ஸில் எடுத்து வச்சுட்டு தான் இருக்கோம். என்ன ஊருன்னு பார்த்தீங்கன்னா சென்னை தாண்டி அரக்கோணம். ஓகேங்களா, இதுவரை நாங்கள் அந்த ஊர் இருக்கிறதே இப்போ தான் நான் கேள்விப்படுறேன். இன்றைக்கி நான் போனதில்லை, சென்னை தாண்டினதே கிடையாது. ஓகே, இந்த தடவை எல்லாருமே அழைச்சிட்டு போகிறாங்க. ஒரு 150 பேர் பக்கம் கூட்டிகிட்டு போகிறாங்க என்கேஜ்மெண்ட்டுக்கு. ரொம்ப தூரம், 8 மணி நேரம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போய் பார்ப்போம், பிள்ளைங்க எல்லாமே நாங்கள் அழைச்சிட்டு போகிறோம். சனி ஞாயிறு 2 நாள் தான். சனிக்கிழமை நைட்டு கிளம்பி ஞாயிற்றுக்கிழமை காலையில் வர மாதிரி அந்த தான் பிளானிங். ஃபஸ்ட்டு அங்கே போகும்போது கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு இருக்காங்க. திருத்தணி கோயிலுக்கு தான் அங்கே போக போகிறோம். முருகன் தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நிச்சயதார்த்தத்துக்கு போக போகிறோம். ஸோ அதுக்காக தான் நாங்கள் எல்லாமே எடுத்து வச்சுட்ருக்கோம். ஸோ என்னென்ன எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு பாருங்கள். இதுதான் நாங்கள் எடுத்து வச்சுட்டு ஊருக்கு போக கிளம்பியோம். நாளைக்கு கிளம்புவோம். இன்றைக்கி ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி தாங்க நம்ம ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்தமாரி நம்ம பிளான் பண்ணிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த டைமில் நம்மளுக்கு எல்லாமே கரெக்டாக எடுத்து வச்சுருப்போம். ஓகேங்களா, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கோம். நம்ம என்னென்ன எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க. நான் சொல்லியிருந்தேன், சென்னைக்கு அடுத்து அரக்கோணம், அங்கே தான் நிச்சயதார்த்தத்துக்கு போக போகிறோம். அங்கே ஃபஸ்ட்டு திருத்தணி கோயிலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போகிறது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. இப்போ இங்கே பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸில் என்னென்ன ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்குன்னு பார்த்திங்கன்னா, இது எல்லாமே சிவபாலன் என்னுடைய சின்ன பையனுக்காக ட்ரெஸ்ஸு தாங்க. அவனுக்கு ஒரு 2 ஜோடி நான் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா சின்ன பையன் இல்லைங்களா, சின்ன பையனாகவே என்னென்ன பண்ணுவாங்கன்னு எல்லாமே தெரியும். நெக்ஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இது என்னுடைய பெரிய பையனுக்கு ஒரு செட்டு பேண்ட் ஷர்ட்டோடைய இன்னொருடைய ஒரு செட்டு தான் நான் ட்ரெஸ் அவனுக்கு எடுத்து வச்சுருக்கேன். போதும், பெரிய பையன் தானே. அடுத்தா பார்த்திங்கன்னா சின்ன பையனுக்கு மப்ளர் எடுத்து வச்சுருக்கேன். மப்ளர் ஓகேக்குள்ளே கட்டிக்கலாம். பனி பெய்யும் இல்லையா, நாங்கள் சனிக்கிழமை நைட்டே கிளம்புறதா இருக்கும். 9-10 மணி ஆக்கலையே நாங்கள் கிளம்பிடுவோம். அதுக்காக தான், வேறு எதுக்கும் அது சேஃப்டி முக்கியம். எப்போனா பனி நிறைய பெய்யுது, அதனால் சளி காய்ச்சல் ஆல்ரெடி இருக்குது, மறுபடியும் பிடிக்காமல் இருக்கிறதுக்காக தான். இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு சால்வை தாங்க. இது பசங்களுக்கு போற்றி விடலாம். அது மட்டும் இல்லாமல் பஸ்லேயே கூட கீழே படுத்துக்கலாம், அது விரித்து போட்டு படுத்துக்கலாம். பையனை ரொம்ப நேரம் மடியில் வச்சுக்கிட்டே போகிறது ரொம்ப கஷ்டம். இங்கேருந்து ஒரு 8 மணி நேரம் ட்ராவல். நாங்கள் தொழுதூரில் இருக்கோம். தொழுதூர்லேருந்து ஒரு 8 மணி நேரம் ட்ராவல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அவனுக்காக ஒரு ஷால் தான் நம்ம எடுத்துருக்கோம். ஓகேங்களா, இது எனக்கு தேவையான புடவை, ஒரு துண்டு எடுத்து வச்சுருக்கோம். ஓகேங்களா, இது அங்கே போய் கோயிலில் போய் குளிச்சுட்டு கட்டிக்கிட்டு சாமி தரிசனம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி. இது பார்த்திங்கன்னா சனிக்கிழமையே நம்ம இங்கேருந்து போட்டுட்டு போகிறதுக்காக ட்ரெஸ்ஸும் நான் இப்போ எடுத்து வச்சிட்டேன். சிம்பிளாக போகிறதுனால ஒரு டிஷர்ட்டு, சாக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். என்னோடய சின்ன பையனுக்கு சொட்ரு ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். சொட்ரு போட்டுக்கலாம், குளிர் பயங்கரமாக இருக்கும் இல்லைங்களா, பஸ்ஸில் போனாவே பயங்கர குளிர் அடிக்கும். அதனால் பெரியவனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டிஷர்ட்டு, ஒரு சாக்ஸ் தான் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கோட் எடுத்து வச்சுருக்கோம். இது ரொம்பவே மொத்தமான கோட்டு, ரொம்ப நல்லா இருக்கும். குளிருக்கு ரொம்ப அடக்கமாக இருக்கிறதுனால இந்த ஒரு கோட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இவ்வளோ தான் நம்ம ஊருக்கு போகிறதுக்கு எடுத்து வச்சுருக்கோம். இது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் ஃபுல்லாக, அதாவது சனிக்கிழமை நைட்டு போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை எப்படியா இருந்தாலும் விடிய காலையில் தான் நாங்கள் வர மாதிரி இருக்கும். அந்தமாதிரி சூழ்நிலை தான் இருக்குது. ஸோ இன்னும் பேஸ்ட்டு, ப்ரெஷ்ஷு, ஒரு சோப்பு எடுத்து வச்சுக்கணும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் நாளைக்கு ஒரு நாள் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு ரிட்டன் அதில் எடுத்து வைக்கணும். ஓகேங்களா, இதுதான் இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ கட்டில் இன்றைக்கி யூஸ் பண்ணதுனால அப்படியே கட்டிலே நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். நாளைக்கு பேக் பண்ணிக்கிட்டு போயில. இதில் பார்த்திங்கன்னா என்னுடைய ஹஸ்பண்டுடைய ட்ரெஸ் தான் நான் எடுத்து வைக்கல. அவர் என்னென்ன ட்ரெஸ் போடுறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது இல்லைங்களா. ஸோ அவரே வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னு நாங்கள் விட்டுட்டோங்க. நாங்கள் ஊருக்கெலாம் போனால் இப்படி தான் நாங்கள் பிளான் பண்ணி போவோம். வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அங்கே போயிட்டு முருகனை பார்த்துட்டு அடுத்து என்கேஜ்மெண்ட் எல்லாமே முடிச்சுட்டு வந்துடுறோங்க. தேங்க்யூ.